Hello friends, welcome to Tutor Joes. இன்னைக்கு நான் பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா how to use remove method in jQuery. So remove அப்படிங்கற மெத்தட எப்படி நாம jQueryல யூஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். So இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஜ்ல நான் ஒரு div box வர மாதிரி பண்ணிருக்கேன். So அந்த div boxல பாத்தீங்கன்னா நமக்கு images இருக்கு and then text இருக்கு. So எல்லாத்தையும் நாம எப்படி நாம ரிமூவ் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். So இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு இது ஃபுல்லா ரிமூவ் ஆயிட்டு ஒரு மெசேஜ் மாதிரி நமக்கு பிரிண்ட் ஆகணும். So அதை நாம எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். So இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் நாம யூஸ் பண்ணிருக்கோம் and then ஒரு div class நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஒரு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சாம்பிள்னு கொடுத்திருக்கேன். இந்த சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா நம்மளோட CSS ல நான் ஸ்டைலிங் பண்ணிருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாம்பிள் கிளாஸ்ல ஹைட் அண்ட் விட்த் எல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு நான் இப்படி காமிக்கிறேன். சோ ஹைட் நம்ம 250 பிக்சல் வித் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். and then இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த div box நமக்கு ரிமூவ் ஆகணும். சோ அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த பட்டனோட கிளிக்கிங் ஈவென்ட் நம்ம கெட் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா டாட் நம்ம வந்து இங்க ஐடி யூஸ் பண்ணிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஹாஷ் அப்படின்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஹாஷ் btn1 அப்படினு சொல்லி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்றதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளோட கோடிங் நம்ம எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த div box-ஐ நம்ம ரிமூவ் பண்ண போறோம். சோ div box-ஐ செலக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதோட கிளாஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ sample அப்படிங்கற கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்றேன்னா டாலர் சிங்கிள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா நம்மளோட கிளாஸ் நேமை நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். சோ sample.remove அப்படின்றத கொடுத்தோம்னா நமக்கு அந்த கிளாஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆயிடும். சோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ இப்போ நம்ம ரிமூவ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. சோ இதுல வந்து நமக்கு ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம பிரிண்ட் ஆகணும். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா அலர்ட்ல கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரிமூவ் பட்டனுக்கு கீழ ஒரு div box நான் கொடுக்க போறேன். சோ இந்த divல பாத்தீங்கன்னா நான் id நான் feedback அப்படிங்கற ஐடியை நான் கொடுத்துக்கிறேன். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா feedback div அப்படினு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். then அந்த ஐடியை நம்ம என்ன பண்றோம்னா லோட் ஆகும்போது நம்ம ஹைட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா டாலர் சிங்கிள் கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாஷ் feedback அப்படின்றத கொடுத்தீங்கன்னா சோ feedback.hide சோ நமக்கு லோட் ஆகும்போது நமக்கு ஹைட் ஆயிரணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த feedback அப்படின்றது நமக்கு இருக்காது because அது வந்து நமக்கு ஹைட் ஆயிடுச்சு. சோ அத நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ரிமூவ் பண்ண உடனே நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா அந்த ஹாஷ் சிங்கிள் கோட்ஸ்ல என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஹாஷ் feedback அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். டாட் அதோட HTML tags வந்து நம்ம கொடுக்க போறோம். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா HTML tagsல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ h2 னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். h2ல நம்ம என்ன பண்றோம்னா your div has been removed அப்படினு சொல்லி நான் கொடுக்கிறேன். removed so your div has been removed சொல்லி கொடுத்துட்டேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இத fade in effectல நம்ம கொடுத்துக்கலாம். சோ fade in நமக்கு ஒரு 2000 மில்லிசெகண்ட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு fade in ஆகணும். சோ அந்த மாதிரி நம்ம கொடுத்திருக்கோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ ரிமூவ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு ரிமூவ் ஆயிட்டு your div has been removed அப்படினு சொல்லி நமக்கு நம்மளோட feedback divல நமக்கு பிரிண்ட் ஆயிடும். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட ரிமூவ் மெத்தட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்க. மறக்காம எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends.